ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு, புதினா ஒரு கை, 4 பச்சை மிளகா, ஒரு லெமன், 3 தக்காளி. ஸோ இந்த 3 தக்காளியும் இஞ்சி பூண்டோட அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நாம் இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? கடாயை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஆயிலில் நான் எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் நான் போடுறேன். இது எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ ஆனியன் இப்போ இதை வதக்கணும். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம தக்காளி எடுத்து போட்டுருவோம். இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சோம், அதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு கலர் பண்ணிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்குறதுக்கு லைட்டாக லெமனை புழிஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் உதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த லெமனை நான் ஆட் பண்ணுறேன். அரை லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போதும். இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நான் சாதம் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. 4 டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு. 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக இந்த புதினாவை எப்படி மலைச்சாரல் போல் தூவி விட்டு குக்கரை மூடிட வேண்டியது. 3 விசில் விட்டு சாதத்தை இறக்கி பார்ப்போம். விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். 3 விசில் முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ குக்கரில் சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. உதிரியாக தக்காளி சாதம் ரெடியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடை பாருங்கள்
எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லான ஒரு சாப்பாடாக இருக்குது. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இதை ஒரு பிளேட்டில் வச்சு பயங்கர கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் குயிக்காக எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். சாதம் எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கர கலர்ஃபுல்லாக. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.